அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வாழ்வாதாரமாக உள்ளது. ரேஷன் அரிசியில் கல் தவிடு வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன. இது மட்டுமின்றி துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சரியான இடையில் இல்லை எனவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புதியதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசு ரேஷன் கடைகள் நவீனமயமாக்கும் பொது மக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கும் மிக முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் முறையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் சர்க்கரை மற்றும் துவரம்பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடைமுறையை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பேசிய தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பாக்கெட் மூலம் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ரேஷன் பொருட்களை பாக்கெட் மூலம் விநியோகம் செய்தால் அளவு குறைத்தல் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க முடியும். இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் துவரம்பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் போன்ற பொருட்களை கொள்முதல் செய்ததில் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்றதாக பல்வேறு தரப்பில் இருந்து புகார்கள் இருந்த வண்ணம் இருந்தன. இத்தகைய புகார்களுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாவேகா அரசு மிக முக்கிய முடிவை எடுத்துள்ளது. அதாவது இனி வரும் காலங்களில் ரேஷன் பொருட்களுக்கான கொள்முதல் ஒப்பந்தங்கள் அனைத்தும் மினி டெண்டர் எனப்படும் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட உள்ளன. இதன் மூலம் கொள்முதல் நடைமுறைகள் அனைத்தும் 100% வெளிப்படைத்தன்மையுடனும் விதிகளை பின்பற்றிய மட்டுமே நடத்தப்படும் என தமிழக உணவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் மேற்கொள்ளப்படும் அதிரடி நடவடிக்கை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருகிற ஆகஸ்ட் மாதம் தமிழக பட்ஜெட்டை முன்னிட்டு குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 2500 ரூபாயும், 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 3000 உதவித்தொகையும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.